ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 50 லட்சத்தோட சீரியல் நம்பரை வச்சே ரகு வந்து இப்போ போலீஸ் கையும் களவுமா பிடிச்சிடுது. ரகுக்குமே வேற வழியே தெரியாம, எனக்கு எல்லாத்துக்குமே இந்த பணத்தை எடுத்து அந்த கொடுத்தது வந்து சுடர் தான் அப்படின்ற மாதிரி மாட்டி விட மிகப்பெரிய பூகம்பமே வந்து வெடிக்க போகுது. ஏன்னா எல்லாரும் அவ்வளோ நம்பிக்கையா இருந்தாங்க. ஆனால் கடைசியில் வந்து அவங்க நம்பிக்கை எல்லாருமே வந்து உடபடவும், அவங்க எல்லாரும் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து கதிரேசன் அந்த போலீஸ் கிட்ட பேசி முடிச்சிடுறாரு. அந்த போலீஸும் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு வேற ஒன்றும் வேணாம், அந்த 50 லட்சத்தில் உள்ள சீரியல் நம்பர் மட்டும் இருந்தால் போதும், அதை வச்சே நான் வந்து கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே வந்து கதிரேசன் வந்து ஃபோன் போட்டு, இந்த மாதிரி நீங்கள் பணம் கொடுத்தீங்கல்ல, அது காணா போயிடுச்சு, அதை இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு சீரியல் நம்பர் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கதிரேசன் அவங்களுக்கு 50 லட்சம் பணம் கொடுத்தவங்கள்ட்ட கேட்க, அவரும் வந்து ஓகே, நான் வந்து நம்பரை வந்து எடுத்து தரேன், நான் பேங்க்கில் தான் வித்ட்ரா பண்ணேன், நான் அதை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவர் கேட்குறாரு, எப்படி 50 லட்சத்தை எப்படி லூஸில் விட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, தெரியலன்னா என் 2 பொண்ணுங்க தான் இருந்தோம், மித்தபடி வேறு யாரும் வீட்டுக்கு வந்த மாதிரி தெரியல, யார் எடுத்தாங்க போனாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி பேசி முடிச்சிட்டாரு. சரி, நான் நாளைக்கு வந்து உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுமே, நாளைக்கு காலையிலே அவரும் போயிட்டு அந்த பேங்க்கில் 50 லட்சம் எடுத்தார்ல, அது அந்த சீரியல் நம்பர் எல்லாத்தையுமே சொல்லவுமே உடனே வந்து இப்போ 50 லட்சம் ஆச்சு, 50 லட்சத்தை யாருமே கையில் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க, ஒன்று செலவு பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா மோஸ்ட் ஆஃப் பேங்க்கில் தானே போடுவாங்க. அதனால் போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பேங்க்குகளை செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் உள்ள எல்லா பேங்க்களுமே இந்த சீரியல் நம்பரில் காசு வந்து வந்திருக்கா அப்படின்னு மட்டும் பாருங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ரகுவோட பேட் லக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சுடர் 50 லட்சத்தில் பாதி கேட்டுருவாளோ, கையில் இருந்தால் தானே பிரச்சனை, அவள் வந்து காசு கேட்பான்னு சொல்லிட்டு ரகு முந்தானத்து தான் வந்துட்டு அந்த காசு எல்லாத்தையுமே வந்து அவங்க ஆளுங்களை விட்டு பேங்க்கில் போட சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை வந்துட்டு போலீஸ்க்கு வந்து தெரிய வந்துடுது. வெறும் ஒரு மணி நேரத்திலே சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி 50 லட்சம் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துட்டு 50 லட்சம் எங்கள் கைக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவ்வளோதாங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உடனே வந்துட்டு அவர் ரொம்ப ஹாப்பி, செம ஹாப்பியாக இருக்கார். போலீஸ் ஏன்னா உடனே கண்டுபிடிச்சிட்டாங்களே, கதிரேசனுக்கு ஃபோன் போட்டு, அங்கிள் இந்த மாதிரி எங்கே இருந்துச்சு பணம், யார் வந்து அந்த 50 லட்சத்தை எடுத்தால் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்ன சார் சொல்கிறீங்க, ஆமாம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லவுமே, உண்மையிலுமே வந்து உங்களை மாதிரி போலீஸார் இருந்தால் இந்த உலகத்தில் எங்கேயுமே வந்து தப்பு நடக்காது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பாராட்டி முடிச்சிடுறாங்க. இங்கே வந்துட்டு நான் வந்து சொல்லும்போது நீங்கள் வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. உடனே கதிரேசன் ரொம்ப வந்து ஹாப்பியாக நிஷா கிட்டேலாம் சொல்கிறாங்கம்மா, அந்த 50 லட்சத்தை யார் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டம்மா, தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, ஏன்னா 2 பேரும் பிஸ்னஸ் பார்ட்னர்லேயே, அதனால் சொல்லவுமே இவளுக்கு சுடருக்கு படபடன்னு இருக்குது. 50 லட்சத்தை எடுத்தது நம்ம தான், அப்புறம் யாரை இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க, சரி யாரோ நம்மளை கண்டுபிடிக்காத வரைக்கும் நம்ம சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இவன் நினச்சிட்ருக்கா. உடனே போலீஸ் வந்து விசாரித்து ரகு வீட்டுக்கே போயிட்டு சட்டையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வராங்க. சார் எதுக்காக சார் என்னை கைது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஓ அக்கௌண்ட்டில் தான் 50 லட்சம் இதாகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, 50 லட்சம் எப்படி வந்துச்சுன்னு கேட்க, ரகு வந்து அப்படியே தடுமாறான். அது வந்து வந்து அது இது, ஏன்னா எங்களுக்கு தெரியும் எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, ஏன்னா நீ கதிரேசன் வீட்டிலேருந்து பணத்தை திருடி ஓம் பேங்க்கில் போட்டது நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே ரகு மடக்கிட்டு, அதை எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க, அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா அந்த சீரியல் நம்பரும் இந்த சீரியல் நம்பரும் ஒன்று, ஏன்டா கிரிமினல் நீங்களே இப்படி யோசிக்கும்போது போலீஸ் நாங்கள் எப்படி யோசிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலுமே இந்த போலீஸ் வந்து இவ்வளோ அறிவாக திறமையாக யோசித்ததுக்கு 100க்கு இவருக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். என்ன கேட்டால் 100க்கு 100 கொடுப்பனே சொல்லுவேன். ஏன்னா உடனே நாள்லாம் கடத்தாமல் டக்குன்னு முடிவு எடுத்து சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துட்டார் இல்லையா, அதனாலே அவருக்கு வந்து 100க்கு 100 கொடுக்கலாம். நீங்களும் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இப்போ வந்து சுடரை அழைச்சிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து ரகு அழைச்சிட்டு போயிடுறாங்க. ரகு கூட உள்ளவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி, அக்கா ஃபோன் போட்டு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, இங்கே கதிரேசன் நிஷா இருக்க, யார் தான் அவனை ஃபோன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்க, அது ஒன்றும் இல்லைப்பா, கம்பெனி கால், எதுக்காக தான் இவனுங்க கால் பண்ணுறானுங்க, என்னதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு, டே எதுக்குடா எனக்கு கால் பண்ணுறீங்க, எனக்கு பிரச்சனை வரும்னு தெரியாதா நீங்கள் கால் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ அக்கா உனக்கு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி இங்கே ரகு அண்ணாவுக்கு பிரச்சனை வந்துச்சு, ரகுக்கு என்ன பிரச்சனை, என்ன வளர்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நாங்கள் ஒன்றும் வளரல, உண்மையாக தான் சொல்கிறோம், ரகு அண்ணா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யார் எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு கேட்கும்போது அப்போ தான் நடந்த எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க.
காசு 50 லட்சம் எடுத்தது ரகுவண்ணனான்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் நீங்கள் தானக்கா எடுத்தீங்க, ஆனால் ரகுவண்ணன் மாட்டிக்கிட்டாரே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. என்னடா இது இப்படி நடந்துட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து புரியாமல் வந்து தவிச்சு போயிட்டுருக்காங்க. அப்போ தான் நம்ம சுடர் வந்து ஐயோ ரகுவை நம்ம எப்படியாச்சும் காப்பாற்றியே ஆகணுமே, இதுலேருந்து காப்பாற்றலைன்னா அவனை நம்மளை மாட்டி விடுறதுக்கு நிறைய வந்து சான்சஸ் இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யோசித்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசித்து பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே முடிவும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா முடிவெடுத்து, அப்பா எனக்கு கொஞ்சம் வேலை, நான் போயிட்டு வரேன்னு. எங்கே போகிறேன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைப்பா ஒரு முக்கியமான வேலை, நான் போயிட்டு வந்துடுறேனே அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் உன்னை அனுப்ப முடியாது, நீ என்ன நீ பாட்டுக்கு வந்துட்டு எடுக்க போகிற அப்படி இப்படின்னு சொல்கிற அப்படின்னு. ஆமாப்பா இப்போ வந்துட்டு போய் கோயிலுக்கு போயிட்டு வரேன்ப்பா, நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும், என்னை விடுங்க, நான் வந்து தனியாகவே போயிட்டு வரேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என்னம்மா நீ இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைப்பா நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கப்பா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு மல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எப்படி இருக்கு, அங்கே வந்து உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ரகு அப்படின்ற மாதிரி கேட்க, யாருங்க நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ரகுக்கிட்ட அவள் சொல்ல தான் வந்திருப்பா, என்னானாலும் என்னை மட்டும் சொல்லிடாதன்னு சொல்கிறதுக்கு தான் இங்கே வந்திருப்பா போல். ரகு என்னானாலும் என்னை மட்டும் சொல்லிடாத ரகு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா. நீ கவலையே படாத சுடர், உன்னை எப்படி நான் சொல்லி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு போலீஸ் வந்து சொல்கிறாங்க, உன்னை அடிக்கிற அடியில் யார் ஒன்று இதெல்லாம் பண்ணதுன்னு சொல்லிட்டு நீ சொல்லி தான் ஆகணும், இல்லைன்னா வந்து நடக்கிறதே வேறையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன பண்ணுறது போகுதுன்னே தெரியாமல் வந்து முழிச்சிட்ருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மணி கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது என்று வெயிட் பண்ணி லைக் பண்ணுங்க, கமெண்ட் சப்ஸ்கிரைப்